இந்த மனுஷன் பண்ண வேலைக்கு இவருக்கு உலகம் ஃபுல்லா செல வேற. யாருடா அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? டாக்டர் மரியான் சிம்ஸ். இவர உலகம் ஃபுல்லா ஃபாதர் ஆஃப் கைனகாலஜின்னு கொண்டாடுறாங்க. ஆமா, ஒரு பெண் வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறமா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷனோ அவங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்ல எப்படி கியூர் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சதே இவர் தான். எல்லாம் ஓகே, இதை நம்ம ஒத்துக்கிறோம், குட் ஃபார் தி வேர்ல்ட். ஆனா இவர் கண்டுபிடிச்ச மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான வழிமுறைகள், எத்திக்ஸ் எல்லாம் அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு யோசிச்சோம்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். 18th செஞ்சுரியில அனார்கா, லூசி, பெட்சி அப்படிங்கிற 3 கருப்பின பெண்களுக்கு இதே மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அப்போ மரியான் சிம்ஸ் இவங்க 3 பேரையும் லீஸுக்கு எடுத்து அவங்களோட கன்சென்ட் கூட இல்லாம அவங்க மேல அனஸ்தீசியா கூட போடாம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூழ்ந்து நிக்க நேக்கடா வச்சு அவங்க மேல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதுல லூசிக்கும் பெட்சிக்கும் இன்ஃபெக்ஷன் சரியாகல. ஆனா அனார்கா மேல மட்டும் 5 வருஷம் கழிச்சு 30க்கும் மேற்பட்ட சர்ஜரிக்கு அப்புறமா தான் அந்த ப்ரொசீஜர் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இதை விட அபத்தமான காரியம் ஒன்று பண்றாரு. இந்த மெத்தட்ஸ் தான் சக்சஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றாரு. அந்த ஆர்டிகல்ல அனார்கா பத்தியான ஒரு மென்ஷன் கூட வரல. ரொம்ப லேட்டா 21st செஞ்சுரியில தான் அனார்காவை பிளாக் ஹிஸ்டோரியன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதான் மதர் ஆஃப் கைனகாலஜின்ற பட்டம் அவங்க நியாயப்படி போய் சேருது.